லைஃப் ஸ்டார்ட் பண்ணா ஃபெயில் ஆயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு அவங்களுக்குள்ள. லைஃப் ஸ்டார்ட் பண்ணா ஃபெயில் ஆகும்னு நினைக்கிறோம் பாத்தியா. ஆல்ரெடி டைம் போயிடுச்சு, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சிட்டு இருக்கோம்ல. ஸ்கூல் முடிஞ்சதும் ஜாப் முடிஞ்சதும் காலேஜ் ஸ்டார்ட் ஆகும் போதும் அங்க ஒரு வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கும், என்னோட லைஃப் சீக்கிரமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, என்னால இதுல இருந்து மேல வர முடியாது, எல்லாருமே நடக்க பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்டுட்டே இருக்கும்ல. ஃப்ரெண்ட்ஸோட பயங்கரமான கம்பேரிசன் இருக்கு. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க, லைஃப் லேட்டா ஸ்டார்ட் பண்றோம் நீங்க என்னைக்குமே நினைக்காதீங்க, அதுதான் உங்களை ஸ்பீடா க்ரோத் பண்ணி கொண்டு போகும். லேட்டா ஸ்டார்ட் பண்றோம் டெய்லி யோசிக்கிற விஷயங்கள் என்ன தெரியுமா, இந்த ஏஜ்ல இது கரெக்டா, இப்ப ஆரம்பிச்சா நம்மள யார் பாப்பா, ஆல்ரெடி எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க, இந்த நேரத்துல நம்ம எங்க ஆரம்பிக்குதுன்னு யோசிப்போம். ஆனா இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா, 25 வயசுல கரியர் சேஞ்ச் கிடையாது, 28 வயசுல பிசினஸ் ஐடியா, 30 வயசுல லேர்னிங், 32 வயசுல ட்ரீம் பர்ச்சேஸ். சொசைட்டி சொல்லுவாங்க நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்களா, எப்ப முன்னேற போறீங்க, எப்ப மேரேஜ் பண்ண போறீங்க, எப்ப செட்டில் ஆக போறீங்கன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைலாம் நம்ம ட்ரீமை கில் பண்ணலாம், நம்மளோட கான்ஃபிடன்ஸ் தான் உடைக்கும் சுத்தமா. நமக்குள்ள அந்த மென்டல் இம்பாக்ட் கிரியேட் ஆகும், நம்மளால முடியுமா, நம்மளால பண்ண முடியுமா, இதெல்லாம் நமக்கு தேவையா கோபின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இதெல்லாம் தாண்டி வரணும்ல, அப்பதான் நம்ம நினைச்சது நடக்கும்ல. லேட்டா ஸ்டார்ட் பண்றது ஃபெயில் கிடையாது, ஸ்டார்ட்டே பண்ணாம இருக்கிறது தான் ஃபெயில். லைஃப்ல சக்சஸ்க்கு கேலண்டர் கிடையாது, கடிகாரம் கிடையாது, ஏன் அதுக்கு வயசு கூட கிடையாது. நம்ம எப்ப நினைக்கிறோம், எப்ப பண்ணணும்னு நினைக்கிறோம், அதுதான் முக்கியம். கிளாரிட்டி, என்ன வேணும்னு தெரியணும், எப்படி பண்ணணும்னு தெரியணும், நம்மளோட டைமோட வேல்யூ புரியணும், அந்த டைம்க்கான எஃபர்ட்டை நம்ம போடணும். லேட் ஸ்டார்ட் ஸ்லோ ஸ்டார்ட் கிடையாது, லேட் ஸ்டார்ட்ன்றது ஃபோக்கஸ் ஸ்டார்ட். லேட்டா பண்றோமா, அதை பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் நான் சொல்றேன் கேளுங்களா. ஏஜ் எனிமி கிடையாது, இன்டிசிஷன்ஸ் தான் எனிமி. இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம், ஒன் கிளியரா எக்ஸ்பிளனேஷன் போடுங்க, நான் இப்போதுல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எப்பவுமே எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு உள்ள வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ அது பேசிக்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க, போக போக அதுக்குள்ள நீங்க இருக்கும்போது தான் நீங்க கத்துக்க ஆரம்பிப்பீங்க. எல்லாத்தையும் கத்துக்குன்னு தான் ஒன்று போகணும்னு அவசியம் கிடையாது, அதுல இருந்து லேர்ன் பண்றது இன்னுமே சுவாரஸ்யமா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஃபிக்ஸ்ட் டைம் வைங்க, கோலை கீப் அப் பண்ணுங்க, இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெடியா இருங்க, ஃபோக்கஸை மாத்தாதீங்க. கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம். இது என்னோட லெவல் இல்லை, இது என்னால பண்ண முடியாது மட்டும் என்னைக்குமே யோசிக்காதீங்க, உங்களால முடியும். உங்க மேல நீங்களே நம்பிக்கை வைக்கலாம், மத்தவங்க எப்படி நம்பிக்கை வைப்பாங்க. ஓவர் நைட்ல சக்சஸ் வரும்னு எதிர்பார்க்காதீங்க, ஸ்லோவா வர சக்சஸ் தான் நல்லா ஸ்டெடியா ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்றதை நம்புங்க. 6 மாசம் கஷ்டப்படுங்க, ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ணுங்க. 1 இயர்ல மொமெண்டம் சேஞ்ச் ஆகும், 2 இயர்ஸ்ல விசிபிள் சேஞ்சஸ் நீங்களே பார்ப்பீங்க. உங்க பேரண்ட்ஸ் யோசிப்பாங்க, நம்ம பையன் மேலே ட்ரஸ்ட்டை நம்ம பையன் ப்ரோக் பண்ணவே இல்லை, அவன் நம்ம நினச்சதை விட நல்லா இருக்கான், கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்போ வருவாங்க, அப்போ நீங்கள் ஏன் மற்றவங்களோட கம்பேர் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கலாம்ல. லைஃப்பை லேட்டாக ஸ்டார்ட் பண்ணால் ஃபைல்னு மட்டும் நினைக்காத, அதுதான் இந்த பிகினிங் நினை. ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே என்னைக்காவது ஒரு கேள்வி வந்தால் அதுக்கு ஒரே ஆன்சர் மட்டும்தான் இருக்கும், எஸ். லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு நாள் வின் பண்ணுவோம், அந்த வின் ரொம்பவே பயங்கரமாக பிரகாசமாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.